அதோட இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு சில எக்ஸ்ட்ரா ரூல் என்னன்னா, சூரியன் அதிகாரமாயிருந்தா அந்த ஜாதகத்துல சந்திரன் அதிகாரம் ஆகாட்டினாலும் கூட சந்திரன் அதிகாரமாயிரும். இந்த மனம் கெட்டு போனதுனால இந்த சந்திரனுடைய தன்மை இருக்கிறவங்க குடும்பத்தையும் சரியா நடத்துறதில்ல. ஏன்னா எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் போய் பிரச்சனை ஆக்குறது எல்லாமே அவங்க தான். அதே போல பிள்ளையார் கோயில்னு சொல்றாங்க. யார் வீட்டுக்கு பக்கத்துல பிள்ளையார் கோயில் இருக்கும், யார் வீட்டுக்கு முன்னால பிள்ளையார் கோயில் இருக்கும், அவங்க வீட்டுல எல்லாத்துக்கும் சந்திரன் பவரா இருக்குன்னு அர்த்தம். பெரிய கனரக வாகனங்களை ஓட்டுறாங்க இல்லைங்களா, இது மாதிரி ஆளுங்க, அதுக்கப்புறம் இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க, இந்த மாதிரி டிரைவர்ஸ் எல்லாமே செவ்வாயினுடைய பண்புகள். ஒரு 50-55 வயசு ஆகும், டி ஷர்ட் போட்டு மேப்பட்டனம் போட்டுக்கிட்டு இன் பண்ணிட்டு வந்து நிற்பார். இந்த மாதிரி கேரக்டர்லாம் பார்த்துருப்போம். இதெல்லாம் புதனுடைய தன்மை. இந்த புதனுடைய தன்மை இருக்கவங்க யாரையுமே வச்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்யக்கூடாது. இங்க இருக்கிறத கொண்டு போய் அங்க அழகா பத்த வச்சுட்டு போயிடுவாங்க. அது மாதிரி சந்திரன் கிரகம், சந்திரன் வந்து விருச்சகத்திலேயோ மகரத்திலேயோ கடகத்திலேயோ இருந்துச்சு அப்படின்னாக்கா அதிகாரம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் இருக்கு? அதாவது விருச்சகத்தில் சந்திரன் நீசமாகும், ரிஷபத்தில் சந்திரன் உச்சமாகும், கடகத்தில் சந்திரன் தனது ராசியில் ஆட்சி பெறுது. அதுக்கு 7ஆம் வீட்டான மகரத்தில் சந்திரன் வந்து தனது ராசிக்கு 7 உட்காந்து. இந்த 4 ராசிகளில் சந்திரன் தான் பவர் அப்படின்னு சொல்கிறோம், அது அதிகாரம்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு வர்றது மாதிரி ஒரு ஜாதகத்தில் சந்திரன் பரிவர்த்தனை ஆனாலோ விளிம்பில் இருந்தாலோ அது அதிகாரம். அதோட இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு சில எக்ஸ்ட்ரா ரூல் என்னன்னா, சூரியன் அதிகாரமாயிருந்தா அந்த ஜாதகத்துல சந்திரன் அதிகாரம் ஆகாட்டினாலும் கூட சந்திரன் அதிகாரமாயிரும். அதே மாதிரி சந்திரன் அதிகாரம் ஆச்சுன்னா டிஃபால்ட்டா சூரியனும் அதிகாரமாயிரும். சூரியன் எங்க இருந்தாலும் அதிகாரம். ஏன்னா அம்மா பொறுப்படுக்கணும்னா அப்பாவுக்கு பிரச்சனை வரும், அப்பா பொறுப்படுக்கணும்னா அம்மாவுக்கு பிரச்சனை வரும். அப்ப ரெண்டுமே வந்து ஒன்னாவே வருதுன்றதுனால அந்த சூரியன் சந்திரன்கள் ஒன்னு அதிகாரமான ஒன்னொன்னு அதிகாரமாக்கிறோன்ற அடிப்படையில் இதை பார்க்க வேண்டியது. அப்ப பொதுவாக சந்திரன் அதிகாரமானால் அவர்கள் கருணை விரும்பிகளாக இருப்பாங்க. ரொம்ப கருணையா, ரொம்ப கேர் எடுக்கிறது, ஒருத்தங்க மேல ரொம்ப இன்வால்மெண்டா பேசுறது. ஒரு குடும்பத்துல பிரச்சனைனா முதல்ல போய் நின்றுட்டு எதையாச்சும் ஒரு ஆறுதலா வார்த்தைகள் சொல்றது. ரொம்ப ஒரு மனசுக்குள்ள ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்ட் கேரக்டரா, ரொம்ப சென்சிட்டிவான ஆளுன்னு சொல்றோம் இல்லைங்களா. எதையுமே போட்டு மனசுக்குள்ள உடனே எடுத்துக்கக்கூடியது, எல்லாத்தையும் பர்சனலா எடுத்துக்கக்கூடியது, எல்லாத்தையும் கேர் எடுக்கக்கூடியது, இந்த மாதிரி குணங்கள் இருக்கும். இவங்க பொதுவாகவே வந்து நிறைய இடங்களுக்கு போய் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும், லைஃப் அப்படிங்கிறது என்ஜாய் பண்றதுக்கானது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க. எப்பயுமே வந்து ஒரு ஒரு தாய்மை குணத்தை வெளிப்படுத்திட்டே இருப்பாங்க. எதை கிடைச்சாலும் அதை பத்திரமா வச்சுக்குவாங்க, அழகுபடுத்தி வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு பொறுப்பானவங்க. பொறுப்புன்றது வந்து நம்ம சூரியனுடைய பொறுப்புங்கிறது அதை நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பு. இது வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணுனா எப்படி இருக்கணும், ஒரு தாய்னா எப்படி இருக்கணும், ஒரு தாய்மை குணம்னு சொல்றாங்களா, வீட்டை அழகா வச்சுக்கிறது, பிள்ளைகளை பேணி பாதுகாத்துக்கிறது, எல்லாத்தையுமே தன்னுடைய பொறுப்புகளை கொண்டு வந்து எல்லாத்தையும் அன்பினால் அரவணைப்பது. அப்ப அன்புனா சந்திரன். அப்ப யாருக்காச்சும் அன்புன்னு பேர் இருந்தா அவங்களுக்கு சந்திரன் அதிகாரமா இருக்கணும் அர்த்தம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே தன்னுடைய பொறுப்புக்குள்ள வச்சுக்கணும், ஆனா அதை அன்பா வச்சுக்கணும். எதையுமே வந்து அதிகாரமா பேசாம கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்றது, இந்த மாதிரி குணங்கள் எல்லாமே சந்திரனுடைய குணங்கள். இந்த சந்திரன் அதிகாரமா இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் இருப்பாங்க. சின்னதா ஒரு இது பண்ணா கூட ஒரு மாதிரி அழுகிறது, இந்த மாதிரி கேரக்டர் இருக்குது. இவங்களுக்கு வந்து அந்த அந்த குணங்கள் இருக்கிறதுனால இவங்களுக்கு எல்லாரையும் பிடிக்கும், எல்லார்ட்டையும் பேசுவாங்க, எல்லா குடும்பத்திலையும் போய் எல்லாத்துக்குள்ளேயும் சகஜமா பழகக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. இந்த சந்திரனுடைய குணம் இதுதான். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னு நெகட்டிவா நிறைய இருக்கு. இருக்கிறதுலே அதிகமான நெகட்டிவ் வந்து சந்திரனுடைய தான். ஏன் அப்படின்னா இவங்க அந்த ஒரு மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ளவே அக்கறை எடுக்கிறாங்க இல்லைங்களா, அந்த குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் இவங்க தான் காரணமாக ஆயிடுறாங்க. இவங்க எல்லாத்தையுமே என்ன செய்வாங்கன்னா, இப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள போய் ஆரம்பிப்பாங்க, கடைசியா என்ன ஏமா உனக்கு ஒரு வேலையே இல்லையா, இங்கே தான் வந்து உட்காந்துருப்பியா, அடுத்த வீட்டு பிரச்சனை தான் உனக்கு வேலைன்னு கேட்டுருவான் இவனா சொல்றேன். அதுக்கப்புறமா நான் போனேன், என்ன இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி வாழ்க்கை ஃபுல்லாக அதை ஒரு பெரிய பிரச்சனையாகவே மனசுக்குள்ளே போட்டு ஓட்டுறது. எப்பயுமே கிளர்ச்சி அடைதல், ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தன்னை போட்டு குழப்பிக்கிறது, எப்பயுமே ஒரு மனநோயை மாதிரி ஒரு குணத்தை வச்சுக்கிறதுங்க. எப்போ பார்த்தாலும் நோயன்னு மனசுக்குள்ளே போட்டு குழப்பிட்டே இருக்குது. இந்த பெண்கள் எல்லாமே வந்து காரணமே தெரியாமல் தன்னைத்தானே குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. சைக்கோ மாதிரி நடந்துக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, தூக்கம் இல்லாமல் அவதிப்படுறது, இது மாதிரி கேரக்டர்கள். எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் பேசிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒருத்தவங்கள்ட்ட ஃபோன் பேசுகிறீங்க, ஃபோன் பேசுகிறப்ப நீங்கள் ஒரு விஷயத்த பேசுகிறீங்க, பேசுகிறப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, உங்களை பேச விடாமல் வாய்ஸை இன்க்ரீஸ் பண்ணி அவங்க பேச ஆரம்பிப்பாங்க தொடர்ந்து. இது சிலர்கிட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேசிகிட்டே இருக்கிறப்ப நம்ம ஏதாச்சும் ஒன்று கிராஸ் பண்ணுறப்ப அவங்க பேசுகிறது அதே விஷயத்திலே வாய்ஸ் அப்படியே ஸ்பீடாக சத்தமாக பேச ஆரம்பிச்சோன்னா நம்ம கட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு எந்த வாய்ப்பையுமே கொடுக்காம நொயன்னு பேசிட்டே இருக்கக்கூடிய கேரக்டர்லாம் சந்திரன். அப்போ இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப உங்களுக்கு சந்திரன் பிரச்சனையாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பெரிய அளவில் மன அழுத்தங்கள் உடையவங்க, தன்னைத்தானே தண்டனை கொடுத்து கொள்ளக்கூடிய, இந்த தூக்கு போட்டு சாகுறது, இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்க தாட்லாம் இவங்களுக்கு தான் வரும். ஏன்னா சந்திரன் என்பது மனம். அப்போ மனம் கெட்டு போனால் என்னெல்லாம் நடக்குன்றது உங்களுக்கு புரியுது இல்லைங்களா, அது எல்லாமே உங்களுடைய லைஃப்பில் நடந்துடும். இந்த மனம் கெட்டு போனதுனால இந்த சந்திரனுடைய தன்மை இருக்கிறவங்க குடும்பத்தையும் சரியாக நடத்துறதில்ல. ஏன்னா எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் போய் பிரச்சனை ஆக்குறது எல்லாமே அவங்க தான். அப்போ சந்திரன் பவர் ஆகும் பொழுது, சந்திரன் என்பது தாய், அப்போ குடும்பத்தை தாய் நிர்வகிக்கக்கூடிய நிலைமைக்கு வராங்க.
இல்லைங்களா? அப்போ தாய் நிர்வகிக்கிறாங்கன்னா டிஃபால்ட்டாகவே அப்பாவுக்கு அங்கே பஞ்சாயத்து ஆயிடுதுன்னு அர்த்தம். அப்போ குடும்பங்கள் தொடர்ந்து பெண்களால் நிர்வகிக்கப்பட்டுக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். அப்போ இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையுமே இதே தன்மையில் பிறக்கிறதுனால இவங்களுமே பெண்ணாக இருந்தால் கணவனுடைய அன்புகள் கிடைக்காம போயிடும். அப்போ அன்புக்காக இயங்கக்கூடிய தன்மை. அதுக்கடுத்து சந்திரன் பவர் ஆகும்போது மாமியாருங்க என்ன ஆயிடுறாங்க, பவர் ஆயிடுறாங்க ஒரு பெண்ணுக்கு. அப்போ குடும்பத்தில் யார் குடும்பத்தில் மாமியார் சண்டை வருது அப்படின்னா, இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு சந்திரன் பவராக இருக்குது, என் மனைவிக்கும் அங்கே சந்திரன் பவராக தான் இருக்கணும். அப்போ என் மனைவி எங்கள் அம்மா 2 பேரும் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா நான் எப்படி நிம்மதியாக வாழ்றது? அப்போ குடும்பத்துக்குள்ளே வரக்கூடிய எல்லா சண்டைகளுக்கும் இந்த சந்திரன் காரணம். ஒருத்தர் பிரச்சனை பண்ணுறது. அப்போ ஆண் ஜாதத்தில் சந்திரன் இருந்தாலும் அவங்க குடும்பத்தில் மாமியார் மருமக சண்டை, பெண் ஜாதத்தில் சந்திரன் இருந்தாலும் அதே மாமியார் மருமக சண்டை வருன்றப்ப நிம்மதியே இருக்காது. அம்மா வந்து ஐடியா கொடுத்துட்டே இருக்கும், இந்த பக்கமா பொண்டாட்டி ஒரு ஐடியா கொடுத்துட்டே இருக்கும், என்னதான் செய்வான் அப்படின்ற மாதிரி 2ஐயும் மேனேஜ் பண்ணிகிட்டே போவான் அப்படின்ற மாதிரி குணம். எல்லாத்தையுமே குழப்பிக்கிட்டே இருக்குது. தனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்குள்ளேயே தான் போய் மூக்க நுழைச்சு குழப்பிக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி குணங்கள் எல்லாமே இருக்கும். அப்போ இவங்க பொதுவாகவே மனநலம் பாதிக்கப்படுற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தி அது சம்பந்தமாகவே சிந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இந்த சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகர் அப்படின்னு சொல்றதுனால உங்களோட வாழ்விடங்கள் எப்படி இருக்கும்? அதுக்கும் அவங்களோட மனத்துக்கும் அதாவதுங்க, யாரெல்லாம் கடல் கரைக்கு ஓரமா, அருவிக்கு ஓரமா, ஆற்றின் ஓரமா, நீர்நிலைகள் ஓரமா வசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சந்திரன் பவரானவங்க. சந்திரனுக்குன்னு சில இடங்கள் சொல்றாங்க, மளிகை கடை சொல்றாங்க, உணவு சம்பந்தமான ஹோட்டல்ஸ், மளிகை கடை, ப்ரொஃபஷனல் ஸ்டோர், இது எல்லாமே வந்து சந்திரன் அதிகாரமானது தான். அதே போல பிள்ளையார் கோயில்னு சொல்றாங்க. யார் வீட்டுக்கு பக்கத்துல பிள்ளையார் கோயில் இருக்கும், யார் வீட்டுக்கு முன்னால பிள்ளையார் கோயில் இருக்கும், அவங்க வீட்டுல எல்லாத்துக்கும் சந்திரன் பவரா இருக்குன்னு அர்த்தம். அருகில் இருந்தா அருகில் முன்னாடியோ பின்னாடியோ பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். பக்கத்துல இருக்குது அவ்வளவுதான். இல்லைன்னா பிள்ளையார் கோயில் தெருவுன்னு இருக்கும் அவங்களுக்கு. சரிங்களா? எப்படியோ பிள்ளையார் அப்படின்ற மாதிரி. ஏன்னா பிள்ளையார், கணேஷ், கணபதி எல்லாமே சந்திரனுடைய பேர்கள். அடுத்து அம்மனுடைய ஆலயங்கள் போற வழி அதுதான். அந்த டிஸ்டன்ஸ்ங்கிறது எவ்வளவு வரைக்கும் இல்லைங்க, அந்த பேரோட சேர்ந்து வந்துருங்க. அம்மன் கோயில் தெருவுன்னு இருக்கும். அவங்களுடைய வாழ்வியல் சம்பந்தமான இடங்கள்ல அவங்களுக்கு அந்த அடையாளங்கள் வந்துட்டே இருக்கும் நிறைய பேருக்கு. அப்ப அடையாளங்களை கொடுக்கறது தான். அப்ப அது மாதிரி இடங்கள், சலவையகங்கள், தண்ணீரை அதிகமா பயன்படுத்தக்கூடிய இடங்கள், மருத்துவமனையிலேயே இந்த வார்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நோயாளிகளை பாதுகாக்கக்கூடிய அந்த இடங்கள், அப்புறமா வந்து செவிலியர்கள் தங்கி இருக்கக்கூடிய இடங்கள். பக்கத்து வீட்டுல ஒரு செவிலியர் இருப்பாங்க, நர்ஸ் வீட்டுக்கு பக்கத்து வீடுன்னு சொல்லுவாங்க, கேட்டாலே அடையாளமே. இப்ப நர்ஸுங்கிறது சந்திரன். அப்ப இந்த மாதிரி சந்திரன் சொல்லக்கூடிய பகுதிகள், சந்திரன் குறிக்கக்கூடிய பகுதிகள். அப்போ வந்து ஹோட்டலுக்கு பக்கத்தில் ஒருத்தர் ஃபாரின்ல இருக்கிறார் இல்லையா, அவர் வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஃபாரின்ங்கிறது சந்திரன். அப்போ எங்கே இருக்கீங்க, இந்த ஃபாரின் போனார்ல சார், அவர் வீட்டில் தான் சார் மாடியில் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே சந்திரனுடைய தன்மைகள். அப்போ இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிறவங்கலாம் சந்திரன் பவராக இருக்குன்னு அர்த்தம். என்ன மாதிரியான தொழில்கள் செய்வோம்? சந்திரனுடைய தொழில் வெளிநாடு, அப்புறமா வந்து ஐடி, அப்புறமா உணவு, அப்புறமா போக்குவரத்து, அப்புறமா வந்து வீடு கட்டுறது, அதுக்கப்புறமா வந்து மருத்துவங்கள், இதெல்லாமே சந்திரனுடைய தொழில்கள் தான். கேர் எடுக்கக்கூடிய பணிகள், உணவு செய்யக்கூடிய பணிகள், உட்கொள்ளக்கூடிய எல்லாத்தையுமே சொல்லக்கூடியது, இதெல்லாமே சந்திரன் தான். கம்ப்யூட்டரில் வந்து இந்த பேங்கிங் டொமைனாக ஒர்க் பண்ணக்கூடிய டிசைனிங்கில் இருக்கிறவங்க எல்லாமே கம்ப்யூட்டர் தான். அதே மாதிரி மீடியாவும் சந்திரன் தான். மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சந்திரனுடைய தன்மைகள் அதிகமாக. பயணங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்க, அடிக்கடி இடம் மாறிக்கிட்டே இருக்கிறவங்க, இது எல்லாமே சந்திரன் தான். அதாவதுங்க, ரன்னிங்லேயே இருக்கிறது, விற்று தீர்க்கிறது, தினந்தோறும் ஒரு விஷயத்தை மாறி மாறி பேசுறது, இது எல்லாமே சந்திரனுடைய குணங்கள். இந்த மீடியா இருக்கிறவங்க டெய்லி ஒன்று சப்ஜெக்ட் எடுத்து பேசணும். பூக்கடை வச்சுக்கிறாங்க, காலைல வாங்கிட்டு வருவார், நைட்டு ஊற்றுருவாரு, காலைல காய்கறி வாங்கிட்டு வருவார், நைட்டுக்குள்ள வெட்டி குழம்பு வச்சு தீர்த்தரணும். இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே, வேகமாக மூவ் ஆகக்கூடிய எல்லாமே சந்திரனுடைய தன்மைகள் உள்ள தொழில்கள். பொதுவாக இவங்க எல்லாமே இதை தான் பார்ப்பாங்க. ஆரோக்கியம் விஷயத்தில் இவங்களுக்கு என்ன மாதிரியான சந்திரன் என்பது உணவுன்னு நம்ம சொல்லிட்டோம். தொண்டையிலேருந்து ஆரம்பித்து ஆசனவாய் வரைக்கும் ஏற்படக்கூடிய எல்லா தொற்றுகளும் சந்திரனுடைய தொற்றுகள். சுவாச கோளாறுகள் வருது, சளி தொந்தரவுகள் வருது, இதெல்லாம் வந்து சந்திரனுடைய தொழில்கள். இந்த சின்ன வயசுல கண்ணுகளுக்கு எல்லா பிள்ளைகளும் கண்ணாடி போட்டுருக்கும். சின்ன வயசுல கண்ணாடி போட்டுருக்கோம், 3 வயசு 5 வயசு 8 வயசுல கண்ணாடி போட்டுருக்கோம். அதெல்லாம் வந்து 12வது படிக்கிறப்பலாம் கழட்டிடுவாங்க, காலேஜ் போகிறப்பலாம் கழட்டிடுவாங்க. இந்த மாதிரி ஆளுகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த சந்திரன் பவராக இருக்கும். சந்திரன் பவராக இருக்கவங்களுக்கு சைனஸ் பிரச்சனை வரும். சின்ன வயசுலேயே பிரைமரி காம்ப்ளெக்ஸ்னு வருது இல்லைங்களா, அதெல்லாம் சந்திரனுடைய நோய்கள். சந்திரனுடைய நோய்கள் வந்து சுவாச கோளாறுகள், அடிக்கடி தும்மிக்கிட்டே இருக்கிறதுலாம் சந்திரனுடைய நோய்கள். கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் கால் நரம்பு சுருட்டைன்னு சொல்கிறது, யூரினரி ட்ராக், யூடிஐ, அதுக்கப்புறமா வந்து சர்க்கரை நோய்கள், இதெல்லாமே சந்திரனுடைய நோய்களாக பார்க்கப்படுது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நோய்கள்லாம் வந்துடுறத பார்க்கணும். என்ன மாதிரியான தன்மைகள் இருக்கும் உங்களுக்கு? நம்ம ஆரம்பத்துல இருந்து பேசுற மாதிரி தாய்மை குணம், அவங்கள பார்த்தாலே வந்து கனிவுன்னு சொல்லக்கூடியது. இப்போ பஸ்ல போறோம், பஸ் பிரேக் அடிக்கிறப்ப இப்படி லைட்டாக இருக்கப்ப பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு லேடி மட்டும் அங்கிருந்து பேசும். அவங்க ஜாதத்துல சந்திரன் பவர். அப்போ அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை தன்னுடைய பிரச்சனை மாதிரி நினைக்கக்கூடிய அந்த குணம், அதனால தானே பிரச்சனை வருது, அந்த குணம் இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய முகம், அந்த முக அமைப்பு, இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் வெட்டா இருக்கும். நீர்மை தன்மைன்னு சொல்றோம் இல்லைங்களா, கொஞ்சம் மாதிரி ஒரு பார்க்கவே ஒரு மாதிரி வெட்டியா இருப்பாங்க பார்க்கறதுக்கு. அந்த வாய், உதடு எல்லாமே, கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நீர்மத்தன்மையோட, நீர் கோர்த்தது போல, கப உடம்புன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி ஒரு உடல் வாகுகள் அவங்களுக்கு இருக்கும். பொதுவாகவே வந்து எல்லாத்துக்குள்ளேயும் அவங்களாவே வாலண்டரியா வந்து பேசுவாங்க, லொடலோடான்னு பேசுவாங்க, சம்மந்தம் இல்லாமல் பேசுவாங்க.
இவங்க என்னடா புரியாம இந்த பொம்பளை இப்படி பேசிட்டே இருக்கு, இந்த ஆம்பளை பேசிட்டே இருக்கான்னு நமக்கு தோணும். அந்த மாதிரி ஆளுகளை சந்திரன் வந்து பவர்ஃபுல்லா இருக்கு. செவ்வாய் மட்டும் வந்து 6 ராசி கட்டங்கள்ல இருந்தாக்கா அதிகாரம் அடையுது அப்படிங்கிறோம். மேஷம், ரிஷபம், கடகம், துலாம் இந்த மாதிரியான விருச்சகம் இந்த இதுல எல்லாம் இருந்துச்சுனாக்கா அதிகாரம் அடையுதுங்கிறாங்க. இப்போ பொதுவாக இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல ஒரு 4 ராசி கட்டங்கள்ல இருந்தாலே அதிகாரம் அடையுது அப்படிங்கிறோம். இதுல ஒரு 6 ராசி கட்டங்கள்ல சொல்றீங்க. என்ன காரணத்தினால 6 ராசி கட்டங்கள்? இப்ப சந்திரன் என்ற கிரகம் ஒரே ஒரு ராசியில தான் ஆட்சி ஆகுது, கடகராசி. சூரியன் என்ற கிரகம் சிம்மத்துல தான் ஆட்சி ஆகுது. ஆனா செவ்வாய் வந்து 2 ஆட்சி இருக்கு. ஒன்று விருச்சகம், இன்னொன்று மேசம். இந்த 2லேயும் ஆட்சி ஆகுதுன்னா அதுக்கு 2க்குமே வந்து 2 7ஆம் வீடுகள் 2 எக்ஸ்ட்ரா வரும். அப்போ பார்க்குறப்ப மேசத்தில் ஆட்சி, ரிஷபத்தில் விருச்சகத்துக்கு 7, அடுத்து கடகத்தில் நீசம், துலாத்தில் மேசத்துக்கு 7, விருச்சகம் ஆட்சி, மகரம் என்பது உச்ச வீடு. இந்த 6 ராசிகளில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் அதிகாரம். அதுக்கடுத்து செவ்வாய் வக்ரம் அடைந்தால் செவ்வாய் அதிகாரம், செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றால் செவ்வாய் அதிகாரம், செவ்வாய் விழிமுழந்தால் செவ்வாய் அதிகாரம். அப்போ இந்த 8 விதிகளில் 7 விதிகளில் செவ்வாய் தான் அதிகாரம். அப்போ செவ்வாய் என்ற கிரகம் அதிகாரமாகும் பொழுது சில சிறப்பு குணங்களை ஜாதகர் அனுபவிக்கிறார். அது ஒரு பாசிட்டிவ் குணமாக நம்ம பேசணும் அப்படின்னா, செவ்வாய் என்பது அந்த சூரியனுக்கு பார்த்தோம் இல்லைங்களா, பொறுப்பெடுக்கிறது. அதே பொறுப்பு இங்க வேற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் புண்படுத்தி பொறுப்பெடுக்கிறது, எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தி திட்டி அது ஆளுமையினால் கவர் பண்றது. இது வந்து இந்த ஆள் வாயிலே விழுவக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் எங்க வீட்டுக்காரர் கடுகடுன்னு பேசுறாரு சார், வெடுக்கு வெடுக்குன்னு கேட்கிறாரு சார் அப்படின்றது மாதிரி இல்லை. அந்த வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறதுலாம் அந்த செவ்வாய் தான். இது சூப்பர்வைசர், வாரண்ட் இவங்கெல்லாம் இதுல வரும். இதுல 2 பேர் இருக்குங்க. தோல் மேல கை போட்டுக்கிட்டு பேசுறவன் ஒருத்தர் இருக்கான். எல்லாத்தையுமே தோல் மேல கை விட அப்படியே கூட்டு போயிட்டு வேலை வாங்கிடுவான். அவன் வந்து சூரியன்காரன். இவன் வந்து செவ்வாய்க்காரன். என்னன்னா, உனக்குலாம் புத்தி இருக்கா இல்லையாடா, நான் எதுக்குடா வேலைக்கு வரனாலும் வராதரான்னு சொல்லுவான். இப்படி வேலை வாங்குவாங்க. அதனால வந்தாலே பயந்துகிட்டு வேலை வாங்கக்கூடிய இந்த குணங்கள் எல்லாம் செவ்வாயுடைய குணங்கள். செவ்வாயுடைய குணங்கள் எப்பயுமே போர் சம்பந்தமானது. ஒரு மாதிரி அரசியல், சூரியன் செய்யக்கூடிய அரசியலுக்கும் செவ்வாய் செய்யக்கூடிய அரசியலுக்கும் வித்தியாசம் இருக்கு. செவ்வாய் செய்யக்கூடிய அரசியல் வந்து வீரனுடைய அரசியல். எதையுமே டைரக்டா போய் ஃபேஸ் பண்றது, பட்டுன்னு கை வச்சிடுறது, இந்த மாதிரி அடுத்தவங்களை தாக்கி தாக்கி பேசுறது, வார்த்தைகளாலும் உடலாலும் தாக்குறது, இது எல்லாமே வந்து செவ்வாயினுடைய குணம். அதே நேரத்தில் எல்லாத்தையும் துடுக்குத்தனமாக. அதனால தான் முருகனுக்கு செவ்வாயை வச்சிருப்பாங்க. முருகன்ற கடவுள் இருக்கு இல்லைங்களா, இந்து கடவுள்ல, அதில் அவர் கொண்டு போய் செவ்வாயை கொண்டு போய் வச்சிருப்பாங்க. செவ்வாய் அங்காரகன்னு வச்சிருப்பாங்க. அப்போ முருகனுக்கு என்ன குணமெல்லாம் இருக்கும்? உங்க அண்ணனுக்கு வந்து பழம் கொடுத்துருக்காருன்னா இவர் என்ன செய்வார்? கோச்சிட்டு போயிடுவார். அப்போ கோவிக்கக்கூடிய தன்மை, சடக்குன்னு கோபம் வந்துடும். எதையாச்சும் செஞ்சுக்கிட்டே இருப்போம், ஏதாச்சும் ஒன்று செஞ்சாங்கன்னா அப்படியே விட்டுட்டு கிளம்பி போயிடும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே பாதியில் கோவிச்சுக்கிட்டு விட்டுறது, எதையுமே வந்து ஒரு ரஃபா ஹேண்டில் பண்றது, ரகுடுன்னு சொல்றோம் இல்லைங்களா, வீம்புக்காக பண்றது, ரகுடா பண்றது. இவருடைய குணமே அதான். அவர் வீம்புக்காக பண்ணல, அவருடைய கேரக்டரே அதான்ற மாதிரி ஒரு ரஃப்பான கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எதையுமே வந்து முரட்டுத்தனமாக தான் ஹேண்டில் பண்ணும், எதையுமே வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ண மாட்டார். இயக்கத்தன்மை, எப்பயுமே இயங்கிக்கிட்டே இருக்கிறதுங்க. ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாங்க அவங்க. இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து. இப்போ சந்திரனும் வந்து அலைபாய்ஞ்சுக்கிட்டே இருக்கும். சந்திரனுடைய அலைபாய்தல் என்பது ஒரு மாதிரி ஆசிலேஷன் மைண்டுனால வருது. இது வந்து அப்படி இல்லை, இயக்கம்னு சொல்கிறோம். அப்போ மெஷினரிஸ் எல்லாம் வந்து செவ்வாயில தான் கொண்டு வராங்க. காரணம்னா அது இயங்கிக்கிட்டே இருக்குது, ரன்னிங்லேயே இருக்குது. இது வந்து மனக்குழப்பத்தில் அலைகிறது சந்திரன். செவ்வாய்ங்கிறது மனக்குழப்பம் இல்லை, இது இயங்கிக்கிட்டே இருக்குது. சும்மா உட்காந்தா இந்த ஆளுக்கு தூக்கம் வராது. சும்மா உட்காரதுக்கு போல ஏதாவது பைக் எடுத்து கிளம்பிடுறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நானே அந்த மாதிரி கேரக்டர் தான். சும்மா உட்காந்துருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. அப்போ ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலாம். ஒரு ஃப்ரெண்ட், ஒரு 10 பேர் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்தோம்னா நம்மளுக்கு அப்போ ஒரு இடத்துல இல்லாமல் இயங்கிக்கிட்டே இருக்கிறது. இப்போ மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க இல்லைங்களா, மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. அப்போ சுற்றி இந்த மாதிரி குணங்கள் எல்லாமே வந்து செவ்வாயுடைய குணங்கள். அப்போ செவ்வாய் என்ற குணம் பொதுவாகவே ஒரு மாதிரி ஸ்பீடாக ஃபயராக இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஆள் பார்க்க ஃபயர் மாதிரி இருப்பார் அப்படிங்கிற மாதிரி கேரக்டர் தான் அந்த செவ்வாயோட குணங்கள். அதனுடைய பாசிட்டிவும் அதே தான். நல்ல விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நடக்கும் அப்படின்னா என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு? நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறதுங்க, இவருடைய ஆளுமையினால், இவருடைய அந்த தன்மையினால் நிறைய விஷயங்களை கவர் பண்ணி வருவார். நிறைய நட்புகள் இருக்கும். எல்லா நட்புகளும் துரோகம் பண்ணுவாங்க கடைசியா, அது 2வது விஷயம். ஆனால் நட்புகள் இருக்கும். ஒரு ஃபோன் அடிச்சா, ஒரு பிரச்சனை பண்ணால் சொந்தக்காரன் எவனும் வரமாட்டான். இவருடைய ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருப்பாங்க. ஃப்ரெண்டுகளோட பேசிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. ஆனால் கரெக்டான டயத்தில் யார்கிட்ட பேசினா யார் கூப்பிட முடியுன்ற நாலேஜ் இருக்கும். இவங்க மேலே அந்த நம்பிக்கையும் இருக்கும். இவங்க கேட்காமே வந்து உதவி செய்யக்கூடிய அளவுக்கு இவங்க ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அடுத்து வந்து இவர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பலமாக இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் செய்வார். இவருமே அந்த மாதிரி 4 பேருக்கு உதவி இருப்பார். அதனாலே இவங்க வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி குணங்கள் வந்து இவருக்கு வாழ்க்கையில் பல இடங்களில் உதவுன்ற அடிப்படையில் இது வந்து ஓரளவுக்கு நல்ல குணம்னு சொல்ல வேண்டியது. என்ன மாதிரியான வாழ்விடங்களில் இவங்க இருக்கும்? பக்கத்துல மெக்கானிக் ஷாப் இருக்கும், இல்லன்னா நான் சொல்றது மெடிக்கல் ஷாப் இருக்கும், இல்லன்னா மெடிக்கல் சென்டர்ஸ் இருக்கும், கிளினிக். நான் சந்திரனுக்கு சொன்னது அது வந்து ஒரு நோயாளிகள் படுக்கக்கூடிய தங்கக்கூடிய இடம். இது வந்து நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை, ஹாஸ்பிட்டல், இது மாதிரி வந்து அவசர சிகிச்சை, இந்த மாதிரி இடங்கள் இருக்கும். டாக்டர் வீடு பக்கத்துல இருக்கிறது, இதெல்லாம் இருக்கும். இந்த நெருப்பு சம்பந்தமான விஷயங்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய போஸ்ட் மரங்கள், கசாப்பு கடைகள், இதெல்லாம் வந்து இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது. அதுக்கப்புறமா வந்து ரயில்வே ஸ்டேஷன், டிரான்ஸ்ஃபார்மர், இதெல்லாம் வந்து செவ்வாய் அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கும்.
பொதுவாக இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கவங்க எல்லாருமே செவ்வாய் வந்து பவராக இருக்கும். சத்தம் வந்துகிட்டே இருக்கிற இடம், ஏதாவது இயங்கிட்டே இருக்கக்கூடிய மிஷினரிஸ் சம்பந்தமான விஷயத்துக்கு பக்கத்தில் இவங்க வாழ்வாங்க. அப்படி என்ன மாதிரி தொழில்கள் செய்வாங்க? செவ்வாயுடைய தொழில்கள் என்பது இயக்கம் தான். மிஷினரிஸ், மெடிசன், அதுக்கப்புறமா செங்கல், மணல், ஜல்லி இதெல்லாம் பயன்படுத்தி செய்யக்கூடிய தாது பொருட்கள், கட்டுமான வேலைகள், அதுக்கப்புறம் நெருப்பை பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலைகள். யாருக்கெல்லாம் செவ்வாய் வக்ரம், பரிவர்த்தனை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்னாஸு, கிச்சனில் வந்து ஃபயரை பயன்படுத்தி உற்பத்தி வந்து, அப்புறம் பேக்கரின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பேக்கிங் ஐட்டம் எல்லாம் செய்கிறது. மின்சாரத்தை பயன்படுத்தி இபியில் ஒர்க் பண்ணுறவங்க, மின்சாரம் பண்ணுறவங்க, பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் பண்ணுறவங்க, மெடிசனில் இருக்கிறவங்க, மெக்கானிக்கு, இது மாதிரி வேலைகள் எல்லாமே வந்து இந்த செவ்வாய் அதிகாரமாக இருக்கிறவங்க செய்வாங்க. அவங்களோட தன்மைகள், சில அடையாளங்கள் அப்படின்னா குறிப்பிட்டு இதெல்லாம் சொல்லலாம். நிறைய இடங்களில் வெட்டுத்தலும்பு இருக்கும். இந்த கை பெண்டாக இருக்கிறது, கால் பெண்டாக இருக்கிறது, இது மாதிரி இருக்கிறது. இந்த இந்த இடத்துல நெத்தியில் இருக்கக்கூடிய வெட்டுத்தலும்புகள் எல்லாமே இருக்கிறது. பல்லு உடஞ்சிருக்கிறது, இதெல்லாமே செவ்வாயினுடைய குணங்கள். கால் மேக்ஸிமம் காலில் பிளேட் வைக்கிறது, கால் உடஞ்சிருக்கிறது எல்லாமே செவ்வாயினுடைய குணங்கள். இந்த டிரைவர் வேலை பார்க்குறவங்க, பெரிய கனரக வாகனங்களை ஓட்டுறாங்க இல்லைங்களா, இது மாதிரி ஆளுங்க, அதுக்கப்புறம் இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க, இந்த மாதிரி டிரைவர்ஸ் எல்லாமே செவ்வாயினுடைய பண்புகள் கொண்டவங்க. என்னென்ன மாதிரி நோய்கள், ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கு? முக்கியமாக ரத்தத்தை வந்து செவ்வாய்க்கு சொல்ல வேண்டியது இருக்குது. ரத்தத்தில் வந்து ஹீமோகுளோபின் கூடுறது குறையிறது, கொலஸ்ட்ரால் கூடுறது குறையிறது, உப்பு சத்துகள், இது மாதிரி நோயினால் வரக்கூடிய தொல்லைகள். அதுக்கப்புறமா வந்து ப்ரெஷர் சம்பந்தமான பிரச்சனைகள் வருது. அடிக்கடி எலும்பு உடையிறது, எலும்பு மச்சைகளுக்குள்ள பிரச்சனை வருது, இதெல்லாம் வந்து வருது. பல்லு உடையிறது எல்லாமே செவ்வாயினுடைய குணங்கள் தான். அப்போ ரத்தத்தை கொண்டு செல்லக்கூடிய நாளங்களில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும், எல்லா இடத்துலையும் கல் வருது இல்லைங்களா, பித்தப்பை கல், சிறுநீரக கல், இந்த மாதிரி கல் கட்டியாக வருது, ஏதோ ஒரு தாது பொருள்கள் போய் கட்டியாக மாறிடுறது, கல் செங்கல் மாதிரி ஆயிடுறதுலாம் வந்து உடம்புல கூடிய எல்லா கல் அடைப்புகளும் இந்த செவ்வாய் இருந்தால் வரும் அப்படின்னு பார்க்கணும். புதன் கிரகம் மிதுனம், தனுசு, கன்னி, மீனம் இந்த மாதிரியான ராசிகள் இருந்துச்சு அப்படின்னா அதிகாரம் அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றீங்க. இவங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள்லாம் நடக்கும்? புதன் அப்படிங்கிறது பொதுவாகவே வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறது, பாண்டுன்னு சொல்லுவோம், பசைன்னு சொல்லுவோம். ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் இடையில மீடியாவாக இருக்கிறது எல்லாமே வந்து இந்த புதன் தான். அப்போ புதன் என்ற கிரகம் அதே தான், நான் சொன்ன அதே தான். அந்த 4 ராசிகள்ங்கிறது வந்து உச்ச நீச்சம் ஒரே ராசியில் வந்துட்டதுனால இதில் 2 குறைஞ்சிருச்சு, 6 வராமல் 4 வந்துச்சு. அதுக்கப்புறம் புதன் வக்ரம், பரிவர்த்தனை, விளிம்புல இருந்தாலும் இதே குணத்தை கொண்டு வர போகிறோம். இப்போ புதன் என்ற கிரகம் வந்து இளமைன்னு சொல்கிறோம். புதனை வந்து இளமைன்னு சொல்கிறோம். எப்பயுமே இளமையாகவே இருப்பார், தன்னை மேக்கப் பண்ணிகிட்டே இருப்பார், தன்னை வந்து பொலிவாகவே காட்டிகிட்டு இருப்பார். எப்போ பார்த்தாலும் ஒரு 50-55 வயசு ஆகும், டிஷர்ட் போட்டு மேப்பட்டனம் போட்டுக்கிட்டு இன் பண்ணிட்டு வந்து நிற்பார். இந்த மாதிரி கேரக்டர்லாம் பார்த்துப்போம். இதெல்லாம் புதனுடைய தன்மை. எப்போ பார்த்தாலும் தன்னை ஒரு மன்மதனாகவே நினச்சி பேசி இருக்கிறது. சுருட்டை முடியெல்லாம் இருக்கும், பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி டை அடிச்சுக்கிட்டு எப்பயுமே கருகருன்னே இருப்பார் ஆள், முடியலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா. தன்னை எப்போதும் பொலிவாகவே காட்டிக்கொள்வது. இளமையாக இருக்கிறதா, இளமையாக காட்டிக்கொள்வது. இளமையாக அதனால இருக்க முடியாது, அது வயசாயிருந்தீங்களா. இளமை அவர் சாகிற வரைக்கும் கருப்பாகவே இருந்திருக்க முடியும் இல்லைங்களா. அது நிறைய பேர் பார்க்குறோம். அது மாதிரி தன்னை வச்சுக்கிறது, அந்த மாதிரி குணங்கள் எல்லாமே புதனுடைய குணங்கள். இந்த புதனுடைய குணங்கள் வந்து எப்பயுமே வந்து மனசுக்குள்ள ஒரு மாதிரி ரீங்காரம் அடிச்சுட்டே இருக்கும். ஏதோ ஒரு மரபு ரீதியான பிரச்சனை, நிறைய நேரங்களில் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற சிந்தனையெல்லாம் வரக்கூடியது இந்த இந்த தன்மை. கோல் மூட்டக்கூடியது, புதனை வந்து கோல் கிரகம்னே சொல்கிறாங்க. கோல் மூட்டக்கூடியது, இங்கே இருக்கிறத கொண்டு போய் அங்கே பற்ற வைக்கிறது, அங்கே இருக்கிறத கொண்டு வந்து இங்கே சகுனி வேலைன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் வந்து புதனுடைய வேலை. இந்த புதனுடைய தன்மை இருக்கவங்க யாரையுமே வச்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்யக்கூடாது. இங்கே இருக்கிறத கொண்டு போய் அங்கே அழகாக பற்ற வச்சுட்டு போயிடுவாங்க. இது வந்து தப்பா ரைட்டா அப்படிங்கிறதுல அவங்களுடைய குணம் அதுதான். அப்போ கம்யூனிகேட் பண்ணுறதுல பெஸ்ட்டாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை எடுத்து செஞ்சாங்கன்னா அதுக்குள்ள கம்யூனிகேஷன் பக்காவாக இருக்கும். அதனால தான் புதனை வந்து கம்யூனிகேஷன் கிரகம்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய அந்த தன்மை வந்து சில நேரத்தில் வந்து இந்த கம்யூனிகேஷன் பண்ணுறது ராங்காக கம்யூனிகேஷன் பண்ணி அவங்க வேலையை சாதிச்சுட்டு போயிடுவாங்க. எங்கே எதை பேசணுன்றதெல்லாம் செஞ்சு சாதிச்சுக்குவாங்க. அந்த குணங்கள் புதனுக்கு இருக்குது. என்ன மாதிரியான தொழில்களில் இருப்பாங்க? புதன் அப்படிங்கிறது எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறமா எலக்ட்ரிக்கல், அதுக்கப்புறமா வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சோஃபா, இது மாதிரி இருக்க ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் இல்லையா, அந்த மாதிரி தொழில் செய்கிறது, டாக்குமெண்ட் தொழில்கள் செய்கிறது, லிக்யூடாக இருக்கக்கூடிய தண்ணி, கெமிக்கல், பால், மெடிசன், இது மாதிரி தண்ணீர் பரம், மருந்து, கெமிக்கல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே புதனுடைய தன்மைகள். இதில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த மெடிசன் நிறைய பேர் பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்க்க வேண்டியது. அதுக்கப்புறமா கப்பல், கண்டெய்னர், டப்பா, பேக்கேஜிங், பேக்கிங், இது மாதிரி சொல்கிறாங்களா, இது எல்லாமே வந்து புதனுடைய தொழில் தான். இவங்களுக்கு என்ன மாதிரி பெயர்கள்லாம் அமைஞ்சிருக்கு? வித்யா, சொல்லிக் கொடுக்குறது வித்யா, கோபி, முரளி, வெங்கட், விஜயகுமார், மோகன், பிருந்தா, இது மாதிரி இருக்கக்கூடிய பெயர்கள் எல்லாமே இருக்கும். இன்னும் நிறைய பேர்கள் இருக்கு. மில்டன், கிறிஸ்டின் எடுத்தா மில்டன், ராபர்ட், அப்புறமா வந்து ரூஃபினான்னு சொல்லக்கூடிய முஸ்லீம் பேர், இது மாதிரி நிறைய பேர்கள் வந்து அந்த புதனுடைய பேர்களாக வரும். என்ன மாதிரியான வாழ்விடங்கள் அப்படிங்கிறதுங்க, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மெடிக்கல் பக்கத்தில் இருப்பாங்க. மெடிக்கல்ங்கிறது புதன், டாக்டர் மெடிசன்ங்கிறது தனி, மெடிக்கல்னு ஒன்று மருந்து வைக்கக்கூடிய இடம் புதன். நீர்களில் செய்யக்கூடிய, நான் சொல்றது சலவையகம், அதெல்லாம் வந்து சந்திரனுடைய தன்மை. இது வந்து நீர், கெமிக்கல் கோட்டிங் கம்பெனிஸ், என்னன்னா கெமிக்கலை பயன்படுத்தக்கூடிய பேட்டரி தண்ணியை பயன்படுத்தக்கூடிய, இது மாதிரி ரசாயனங்களை பயன்படுத்த நிறுவனங்கள், இல்லைன்னா பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஷாப்பு, டெக்ஸ்டைல் கடைகள், டெக்ஸ்டைல் கம்பெனிகள், அங்கே ஒர்க் பண்ணுறவங்க, இது மாதிரி இடங்கள்லாம் அவங்க இருப்பாங்க.
பொதுவாகவே புதன் என்பது சொல்லிக் கொடுக்கக்கூடிய பகுதிகளையும் பூங்காக்களையும் குறிப்பிடுது. இந்த பார்க்குக்கு பக்கத்து வீடு, ஸ்கூல்ல ஒட்டின வீடு, இதெல்லாம் இருக்குல்லையா, எல்லாம் வந்து புதனுடைய தன்மை. ஆரோக்கிய பிரச்சனைகள்னா என்ன? ஆரோக்கிய பிரச்சனைனா நரம்பு மண்டலங்கள், தோல் மண்டலங்கள், முடி உதிர்தல். நிறைய சொட்டைகள் விழுகிறதுக்கு காரணம் இந்த புதன் தான். முடி உதிர்தல், அதுக்கப்புறமா கம்யூனிகேஷன் சம்பந்தமான இஎன்டின்னு சொல்லக்கூடிய நோய்கள், இதெல்லாமே வந்து இந்த புதனுக்கு வருது. சின்ன சின்ன விரல்கள் இருக்கக்கூடிய நகங்கள், சிற்றெலும்புகள்னு சொல்றாங்க புதனை. அப்ப காது உடையிறது, மூக்கு உடையிறது, இதெல்லாமே வந்து புதனுடைய தன்மைகளாக இருக்கு. ஒவ்வொரு கிரகமும் ஒரு ராசி கட்டங்கள்ல இருந்தால் அதிகாரம் அடையுது அப்படின்னு சொல்லி நிறைய கிரகத்தை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து மற்ற கிரகத்தை பற்றியும் பேசுவோம். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.